வணக்கம். இது இன்றைய பார்வை நிகழ்ச்சி. நாட்டின் உயர்ந்த பதவி பொறுப்புகளுக்கு தகுதியானவர்கள் மட்டுமே நியமிக்கப்பட வேண்டும் என்பதில் அரசமைப்பு கவுன்சிலில் அரசாங்கம் வகிக்கும் சிவில் சமூக பிரதிநிதிகள் மூவரும் விடாப்பிடியாக நிற்பதால் அரசாங்கம் தான் நினைத்த அரசியல் நியமனங்கள் பலவற்றை செய்ய முடியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிறது. தகுதியற்றவர்களை கணக்காய்வாளர் நாயகம் பதவிக்கு நியமிப்பதற்கு 4 தடவைகள் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க வழங்கிய பரிந்துரைகள் இந்த சிவில் சமூக பிரதிநிதிகளின் உறுதியான நிலைப்பாட்டினால் நிராகரிக்கப்பட்டுவிட்டிருக்கிறது. ஆனால் இந்த 3 பிரதிநிதிகளின் பதவிக்காலமும் வரும் வெள்ளிக்கிழமை 2ஆம் தேதியோடு காலாவதி ஆகியிருக்கிறது. இனிமேல் அந்த இடத்திற்கு தங்களுக்கு விருப்பமானவர்களை நியமிப்பதன் மூலம் அரசியலமைப்பு கவுன்சிலில் தமக்கு தேவையான பெரும்பான்மையை உறுதிப்படுத்திக் கொண்டு அரசாங்கம் பிற உயர் பதவிகளுக்கு கண்மூடித்தனமான நியமனங்களை மேற்கொள்வதற்கு வாய்ப்பு கிட்டும் என ஊகிக்கப்பட்டிருக்கிறது. சபாநாயகர், பிரதமர், எதிர்க்கட்சித் தலைவர் உட்பட 10 உறுப்பினர்களை கொண்ட அரசியலமைப்பு கவுன்சிலின் அங்கம் பெறும் சிவில் சமூக பிரதிநிதிகள் மூவரும் மேம்பான்மையானவர்களாக, நேர்மை மற்றும் அரசியல் சார்பற்ற அந்தஸ்துடையவர்களாக இருக்க வேண்டும் என்றும் அரசமைப்பு வலியுறுத்தியிருக்கிறது. அரசமைப்பு ஏற்பாடுகளின்படி இந்த மூவரையும் தெரிவு செய்யும் அதிகாரம் சபாநாயகருக்கு இருக்கிறது. ஆனால் பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவரின் இணக்கத்தோடுதான் இந்த நியமனத்திற்கு உரியவர்களை சபாநாயகர் தெரிவு செய்ய வேண்டும் என்று அரசமைப்பு கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவரின் இணக்கமும் பெறப்பட வேண்டும் என்ற ஏற்பாடு இருப்பதனால் கட்சி சார்பற்றவர்களை, நடுநிலையானவர்களை, மேம்பான்மை பண்புடையவர்களை சபாநாயகர் இப்பதவிக்கு தேர்ந்தெடுக்க வேண்டி இருக்கும். அது மாத்திரமல்லாமல் ஏற்கனவே கவுன்சிலில் உள்ள உறுப்பினர்களின் மொழி, இன, மத, பால் பிரதித்துவங்களை உள்வாங்கி அந்த அடிப்படையில் பிரதித்துவம் பெறாத தரப்புகளுக்கு இந்த சிவில் சமூக பிரதிநிதிகள் நியமனத்தை சபாநாயகர் வழங்க வேண்டும் என்பதும் ஒரு வழக்காராக இருக்கிறது. உதாரணத்துக்கு தற்போதைய சிவில் சமூக பிரதிநிதிகள் மூவரும் தங்கள் பதவி காலத்தை முடித்தால் எஞ்சிய 7 பேரில் மலையக தமிழ் மக்களை பிரதித்துவப்படுத்தும் எவரும் இல்லை. ஆகையினால் புதிய உறுப்பினராக தெரிவு செய்யப்படும் சிவில் சமூக பிரதிநிதியில் ஒருவர் மலையக சமூகத்தை சார்ந்த ஒருவராக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பு வலியுறுத்தப்படும். இந்த நியமனத்தை சபாநாயகர் எவ்வாறு கையாள போகிறார் என்பது இலங்கை அரசியலின் செல்நெறியில் தீர்மானிப்பதில் ஒரு முக்கிய அம்சமாக அமைய போகிறது என்பதுதான் ஒரு நிச்சயமான விடயமாக இருக்கிறது. இதேவேளை புயல், வெள்ளம், மண்சரிவு என்ற பேரிடர்களை எதிர்கொண்டு இலங்கை நாட்டை அதிலிருந்து மீட்கும் பெரும் நிதி கட்டமைப்பு நடவடிக்கைகள் கட்டவிழ வேண்டிய சந்தர்ப்பத்தில் அதனை பொறுப்பேற்று கணக்காய்வு செய்யும் உயர் அலுவலகர் இல்லாத அந்தர அவல நிலையில் நாடு தள்ளாடி கொண்டிருக்கிறது. பேரிடரால் பாதிப்புற்றவர்களையும் நாட்டையும் அந்த அழிவுகளிலிருந்து மீட்டெடுப்பதற்கு பெருந்தொகை நிதி ஒரே சமயத்தில் செலவிடப்பட வேண்டிய நிலை உருவாகி இருக்கிறது. சாதாரண அவசர நிவாரண பொருள் விநியோகத்திலேயே குளறுபடிகள், முறைகேடுகள், பின்கதவு நடவடிக்கைகள் தாராளமாக இடம்பெறுவதாகவும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சமயத்தில் மக்களின் மேலெழுச்சிக்கான நிவாரண விநியோகம், தொழில் முயற்சிகளை புனரமைப்பதற்கான நிதி உதவிகள், கடன்கள் மற்றும் பாலங்கள், வீதிகள் கட்டுமானம் என்று பல்லாயிரம் கோடி ரூபாய் புனரமைப்பு நிதி ஏதோ ஒரு வழியில் திரட்டப்பட்டு செலவிடப்பட வேண்டிய ஒரு கட்டாயம் எழுந்திருக்கிறது. இந்த சமயத்தில் தான் நாடு நிரந்தரமான கணக்காய்வாளர் நாயகம் இல்லாத நெருக்கடியில் சிக்கொண்டிருக்கிறது. கடந்த 8 மாதங்களாக ஜனாதிபதி பரிந்துரைத்து 4 பேரை இந்த பதவிக்கு நியமிக்க தகுதியற்றவர்கள் என்று அரசியலமைப்பு கவுன்சிலில் தொடர்ந்து நிராகரித்துவிட்டிருக்கிறது. கடந்த 6ஆம் தேதியிலிருந்து பதில் கணக்காய்வாளர் நாயகம் கூட நாட்டுக்கு இல்லை என்றாகி இருக்கிறது. இது மிக முக்கியமான ஒரு பதவி. அதனால் தான் அரசியலமைப்பு கவுன்சிலில் குறிப்பாக அதன் சிவில் பிரதிநிதிகள் அந்த நியமனத்தில் மிக கராராக இருக்கிறார்கள். ஜனாதிபதி தன்னுடைய அரசியல் நிலைப்பாடுகளை விட்டுக் கொடுத்து நீதி நேர்மையானவரை, இந்த விடயத்தில் கையாள தகுதியுடையவரை, அதற்கான பாரம்பரியங்கள், அனுபவங்கள் கொண்டவரை பரிந்துரைக்க முன்வர வேண்டும். அது மாத்திரமல்லாமல் இலங்கை அரசாங்கம் ஏற்கனவே ரீபில்டிங் ஸ்ரீலங்கா பவுண்ட் என்ற நிதியத்தை ஆரம்பித்திருக்கிறது. அதனால் இன்னும் நாடாளுமன்றத்தினால் கூட்டிணைக்கப்படவில்லை. இத்தகைய விடயங்களில் பல கோடி ரூபாய் பெறுமதியான தொகை குறுகிய காலத்தில் செலவிடப்படும் போது பெரும் முறைகேடுகளுக்கும், ஊழலுக்கும், கையாடல்களுக்கும் இது வழிவகுக்கும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. சுனாமி, ஆழிப்பேரலை பிரச்சனை ஏற்பட்ட போது இதே போன்ற மேல் கட்டுமான முயற்சியொட்டி ஹெல்டிங்கிம் அம்பாந்தோட்டை என்ற பெயரில் கட்டவிழ்ந்த முறைகேடுகள் இலங்கைக்கு அனுபவங்களாக இருக்கிறது. ஆகவே அரசு சொத்துக்கள், இதர செலவுகள் தொடர்பாக கணக்காய்வு நடவடிக்கைகள் கண்ணுக்குள் எண்ணெய் விட்டுக் கொண்டு
அட்டவதானமாக கவனிக்கப்பட வேண்டிய சமயத்தில் அந்த துறையில் செயலிழக்க செய்யும் விதத்தில் ஜனாதிபதி நடந்து கொள்ளக்கூடாது. இந்த நியமனம் தொடர்பாக சர்வதேச நியமனங்கள், இந்த பதவி தொடர்பாக இதுவரை காலமும் பேணப்பட்டு வந்த பாரம்பரியங்கள், நடைமுறைகள், மரபுகள் போன்றவற்றை உள்வாங்கி தகுதியுடையவரை பரிந்துரைக்க ஜனாதிபதி முன்வர வேண்டும் என்றும் ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் தொடர்ந்தும் ஜனாதிபதி தவறளித்து அதன் மூலம் ஊழல் முறைகேடுகள் தாராளமாக தலைவிரித்தாடுமாறால் அதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் பொறுப்பேற்க வேண்டும் என்பதனை நேரத்துடனேயே சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இத்துடன் இன்றைய பார்வை நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. மீண்டும் நாளைய தினம் இதே போன்ற சிறப்பான ஒரு இன்றைய பார்வை நிகழ்ச்சியோடு உங்கள் அத்தனை பேரையும் சந்திக்கிறேன். வணக்கம்.